தேவேந்திரன் கனமழைனால ஆறுகள்லாம் நிரம்பி ஆறுகளில் உள்ள தண்ணிகள் எல்லாமே வெள்ளமா ஊர்களுக்குள்ள புகுந்து பல இடங்களை ஸ்தம்பிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக சென்னையில் அடையாறு, அதாவது சைதாப்பேட்டை இருக்கிற அடையாற்றில் தண்ணி பெருக்கெடுத்து ஓடுது. அந்த இடத்துல போக்குவரத்து எல்லாமே ரொம்ப ஃபுல்லாக பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல நம்ம செய்தியாளர் லாவண்யா நிற்கிறாங்க. அவங்க அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஸோ அங்கே உள்ள நிலவரம் பற்றி இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் லாவண்யா, தற்பொழுது நீங்கள் அடையாற்றின் எந்த பகுதியில் இருக்கிறீர்கள்? அந்த பகுதியில் தற்பொழுது போக்குவரத்து எந்த அளவுக்கு ஸ்தம்பிக்கப்பட்டிருக்கிறது? அங்குள்ள பாதிப்புகள் பற்றி சொல்லுங்கள் லாவண்யா. சென்னை குடிநீர் ஆதாரமாக இருக்கக்கூடிய செம்பரம்பாக்கம் ஏரியின் உபரி நீர் திறந்து விடப்பட்டதை அடுத்து அடையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நேற்று முதலே வினாடிக்கு 5000 கன அடி என படிப்படியாக உயர்ந்து 34,000 கன அடி வரை தற்பொழுது நீர் திறந்து விடப்படுகிறது. இதன் காரணமாக அடையாறு பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சைதாப்பேட்டை மறைமலை அடிகளார் பாலத்தில் அதிக அளவில் நீர் போகும் காரணத்தினால் பொதுமக்கள் இங்கு ஸ்தம்பித்து இருக்கிறார்கள். குறிப்பாக இங்கு காவல்துறையினர் வாகனங்கள் இந்த பாலத்தின் மீது செல்லக்கூடாது என்றே போன்று பொதுமக்கள் நடந்து செல்லக்கூடாது என்றும் அறிவுறுத்தி வருகிறார்கள். குறிப்பாக ஒலிபெருக்கி மூலம் அவர்கள் அறிவிப்பினை வெளியிட்டார்கள். பொதுமக்கள் ஆர்வம், அதாவது தண்ணீரை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் காரணமாக அதிக அளவில் பாலத்தின் மீது பொதுமக்கள் நின்று கொண்டிருக்கும் காரணத்தினால் அவர்களை விரட்டி அடிப்பதற்கு தடியடியும் இங்கு காவல்துறையினர் மேற்கொண்டார்கள். அதன் காரணமாக இங்கு போக்குவரத்து மிகுந்த பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது. குறிப்பாக சென்னையின் நுழைவாயில் இருக்கக்கூடிய கிண்டியிலிருந்து சைதாப்பேட்டை, அது மட்டும் இல்லாமல் நகரின் உள்பகுதிக்கு வர வேண்டும் என்றால் இந்த சைதாப்பேட்டையில் இருக்கக்கூடிய மறைமலை அடிகளார் பாலத்தை கடந்துதான் வர வேண்டும். இங்கு போக்குவரத்து திருப்பி விடப்பட்டிருக்கும் காரணத்தினால் சென்னைக்குள் அலுவலகத்திற்கு செல்வோரோ அதே போன்று இரவு பணி வீடு திரும்புவோர் யாருமே சென்னையில் வர முடியாத சூழல் உருவாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அடையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கும் காரணத்தினால் சைதாப்பேட்டை ஆற்றின் கரையோரத்தில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்கள் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இங்கு அவர்களுடைய வீடுகள் முழுவதுமாக மூழ்கி இருக்கிறது. குறிப்பாக பாலத்தின் இரு புறங்களும் சம நிலையில் நீர் ஓடிக்கொண்டிருக்கும் காரணத்தினால் மக்கள் மிகுந்த அச்சத்தில் தற்பொழுது இருக்கிறார்கள் என்றுதான் குறிப்பிட வேண்டும். வசந்த்.